வெல்கம் டு த நாலேஜ் மை வியூவர்ஸ். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற டாபிக் ஒரு டீச்சராக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் எப்படி இந்த ChatGPTயை யூஸ் பண்ணி நீங்கள் வேரியஸ் உங்களோட டாஸ்க்கை ஈஸியாக முடிக்கலாம்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு டீச்சர்னு சொன்னால் என்னென்ன டாஸ்க் செய்வாங்க, அதாவது ஒரு சிலபஸ் க்ரியேட் பண்ண வேண்டி வரும். ஒரு டீச்சர் ஒரு லெக்சராக இருக்கும்போது ஒரு சிலபஸ் குறிப்பிட்ட ஒரு பாடத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டி வரும். அண்ட் அதுக்கு லெசன் பிளான் முந்தி வரும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கணும், அசைன்மெண்ட்ஸ் டிசைன் பண்ணணும், கரிக்குலம் டிசைன் பண்ணணும், அந்த அசைன்மெண்ட்ஸுக்குரிய ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், மார்க்கிங் ஸ்கீம் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்படி வேரியஸ் டாஸ்க் இருக்கும். லெக்சர் ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டி வரும். இப்படி நிறைய வேலைகளை இந்த ChatGPT வச்சு இப்படி ஒரு டீச்சர் எப்படி ஃபுல் 100% ChatGPT யூஸ் பண்ணுவாங்கன்றது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல ChatGPTயில் டீச்சர் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இப்போ நான் ஒரு டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்டுக்குரிய கரிக்குலத்தை நான் ChatGPT கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, டேட்டா சயின்ஸ் கரிக்குலம் for the HND students. Prepare the curriculum. ஓகே, இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு HND ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய கரிக்குலம் வரும். அதாவது ஒரு HND ஸ்டூடெண்ட்ஸுக்கு செமிஸ்டர் வைஸாக கரிக்குலம் இருக்கும். அப்போ இந்த செமிஸ்டர் 1ல் என்ன கவர் பண்ணணும், செமிஸ்டர் 2ல் என்ன, இப்படி ஒவ்வொரு செமிஸ்டர் இந்த இயர் 4 வரைக்கும் அவங்களுக்குரிய விஷயத்தை அதாவது ஒரு கரிக்குலத்தையே கிரியேட் பண்ணி தந்து. அப்போ எங்களுக்கு ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ செமிஸ்டர் 1ல் எது, செமிஸ்டர் 2ல் டேட்டா அனாலிசிஸ் கவர் பண்ணணும், அண்ட் செமிஸ்டர் இயர் 2ல் செமிஸ்டர் 1ல் மெஷின் லேர்னிங் அட்வான்ஸ்ட் கவர் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்துடும். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இதிலிருந்து நாங்கள் ஐடியாஸ் எடுத்துகிட்டு இப்போ எங்கள் ஐடியாஸையும் இன்புட்ஸையும் கொடுக்கும்போது அது என்ன ஃபுல்ஃபில்லாக வரும். ஸோ இப்போ இந்த கரிக்குலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெசன் பிளான் க்ரியேட் பண்ணணும். பர்டிகுலர் லெசன் பிளான் க்ரியேட் பண்ணணும். அப்போ நான் இப்போ இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா சயின்ஸுக்கு லெசன் பிளான் க்ரியேட் பண்ணணும், அண்ட் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார் டேட்டா சயின்ஸுக்கு நான் லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நான் இந்த டாப்பிக்கை கொடுத்துட்டு ப்ளீஸ் ப்ரிப்பேர் த லெசன் பிளான் ஃபார் திஸ் டாபிக். ஓகே, ஃபார் திஸ் டாபிக்னு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அதுக்குரிய லெசன் பிளானை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்னு பார்த்துட்டு லெசன் பிளான் நீங்கள் ப்ரிப்பேர். லெசன் பிளானுக்குரிய அதாவது லெசன் டைட்டில் டியூரேஷன் அவ்வளோ நேரம் கொடுக்க போகிறீங்க, அண்ட் ஆப்ஜெக்டிவ், அண்ட் என்ன மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவை, அண்ட் லெசன் அவுட்லைன் தரும், அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக் என்னதை விட எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகிறீங்க. அண்ட் ஒவ்வொரு பாட்டுக்கும் எவ்வளவு நேரம் நீங்கள் செலவிட போகிறீங்கன்னு உங்களுக்குரிய அந்த லெசனை நீங்கள் பிளான் பண்ணிக்கொள்ளலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் தி ChatGPT மூலம். அண்ட் Q&A செஷன் எவ்வளோ நேரம் கொடுக்கணும், கன்க்ளூஷனுக்கு எவ்வளோ, ஹோம் ஒர்க் என்ன கொடுக்கலாம், என்னத்தை ரிலேட்டடாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஒரு விஷயமும் இதில் நீங்கள் எடுக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு லெசனை நீங்கள் டெலிவர் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் கண்டிப்பாக லெசனை பிளான் பண்ண. அப்படி பிளான் பண்ணுறது நீங்கள் ஒரு 3 hours எடுத்து 4 hours எடுத்து தான் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஆனால் ChatGPT ஹெல்ப்போடு நீங்கள் என்ன செய்யலாம், இதை வித்தின் செகண்ட்லேயே நீங்கள் என்ன செய்யலாம், ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அதுக்குரிய விஷயங்களை மட்டும் நீங்கள் படிச்சுக்கொண்டீங்கன்னா தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒரு டாப்பிக்கு அடுத்ததாக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், எனக்கு ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். ப்ரோக்ராமிங் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பைத்தன் OR லாங்குவேஜுக்கு நான் ஸ்லைட்ஸ் prepare. I need lecture slides. அண்ட் நீங்கள் கமாண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ChatGPT இப்போ ஸ்லைட் 1ல் என்னத்தை போடணும், ஸ்லைட் 2ல் என்ன போடணும், லெக்சர் 3ல் என்ன போடணும், அப்போ இதில் என்னென்னத்தை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி சகல விஷயத்தையும் உங்களுக்கு ஓவர்லாப் பண்ணி காட்டும்.
அதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம். அதில் விரிவாக உங்களுக்கு தேவைன்னு சொன்னால், இப்போ இதில் உங்களுக்கு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் தேவைன்னா இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் ஈச் ஸ்லைட்ஸ் ப்ரீஃப்லி என்று சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நோட்ஸ் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் என்னென்ன கொடுக்கணும் அந்த விஷயத்தையும் கண்டென்ட்டோட உங்களுக்கு தரப்போகுது. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஸ்லைட்ஸையும் ஒரு வித்தின் செகண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த விஷயம் நீங்கள் லெசன் ப்ரிப்பேர் பண்ணுறோம், கரிக்குலர் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தாச்சு, கொஷின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதையும் பார்க்க போகிறோம். அதாவது லெக்சர் ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது பார்த்துட்டு இப்போ நான் இந்த ஒரு பாடத்துக்கு நான் ஒரு கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் ப்ளீஸ் ப்ரிப்பேர் த எக்ஸாம் கொஷின்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது எம்சிக்யூஸ் கொடுக்கலாம். அண்ட் நீங்கள் நார்மல் கேஸஸ் சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ் கொடுத்தா சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸுக்கு உங்களுக்கு ChatGPT தரும் ஆன்சர்ஸ், அதாவது அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு தரும். இப்போ நான் எம்சிக்யூ கொஷின்ஸ் கொடுத்தேன், அந்த எம்சிக்யூ கொஷின்ஸ் உங்களுக்கு ChatGPT ப்ரிப்பேர் பண்ணும், அதோட ஆன்சர்ஸையும் தரும். அப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஏதாவது ஒரு வேர்டில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். மார்க்கிங் ஸ்கீமும் அதோடய வருது, அதாவது ஆன்சர்ஸும் வருது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இல்லாட்டிக்கு இப்போ சினாரியோ பேஸ்ட் கொஷின் தான் வேணும்னா சினாரியோ பேஸ்ட் எஸ்ஏ கொஷின்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த எஸ்ஏ கொஷின்ஸுக்கு உங்களுக்கு அப்படியான ஒரு கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தரும். அண்ட் அடுத்தது அடுத்த விஷயம் பார்ப்போம்னா, அதாவது எக்ஸாமை கேட்க ப்ரீ டெஸ்ட் போஸ்ட் டெஸ்ட்னு ஒரு லெசனை நீங்கள் துவங்க முதல் வைக்கிற எக்ஸாம் ப்ரீ டெஸ்ட். அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ நாலேஜ் நீங்கள் லெசனை நடத்த முதல் எவ்வளோ நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது, எவ்வளோ படிப்பிக்கணும்ன்றதை நீங்கள் பார்க்குறவங்க ப்ரீ டெஸ்ட் மூலம் பார்ப்போம். ப்ரீ டெஸ்ட் கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், கொஷின் ப்ளீஸ் என்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா ப்ரீ டெஸ்ட்டுக்குரிய, அதாவது நீங்கள் அந்த லெசனில் படிப்பிக்க முதல் அவங்கள்ட்ட இருக்கிற நாலேஜ் எவாலுவேட் பண்ணுறதுக்கான கொஷின்ஸையும் இங்கே என்ன செய்யலாம் கெதர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸையும் நீங்கள் ChatGPT ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். போஸ்ட் டெஸ்ட் கொஷின்ஸ் வேணும்னு சொன்னால் அது இப்போ நான் முதல் காட்டின மாதிரி எம்சிக்யூ கொஷின்ஸ் அதையும் நீங்கள் என்ன செய்யலாம் ChatGPT நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படி நீங்கள் நிறைய கொஷின்ஸும் ஜெனரேட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர்ஸையும் ஜெனரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அண்ட் நீங்கள் இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக என்ன செய்யணும், அவங்க கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுக்க வேண்டிய வரும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபீட்பேக் நீங்கள் எழுதி கொண்டு இருக்கணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபீட்பேக் எழுதுறதுக்கு ஈஸி வேயாக நீங்கள் ChatGPT எப்படி யூஸ் பண்ணலாம் வேண்டாம். ஸ்டூடெண்ட் நேமை கொடுத்துட்டு நீங்கள் ஓவராலாக டைப் பண்ணலாம். ஆமாம், இண்டெக்ஸ் நம்பர், ஒரு ஓவரால் இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் this is a student feedback. She needs to improve the mechanism of not get the practical in Python. Please write the feedback report according that. உங்களுக்கு எவ்வளவு வேர்ட் லிமிட்டுக்குள்ள ஃபீட்பேக் ரிப்போர்ட் வேணும்னதையும் நீங்கள் கொடுக்கலாம். 1500 words must include.
நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த க்ரைட்டீரியாக்குள்ளே அதாவது தமிழான ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த இண்டெக்ஸ் நம்பரில் அந்த டேட் போட்டு அதாவது ஒரு ரிப்போர்ட்டோட ஃபீட்பேக் ரிப்போர்ட்டோட ஃபார்மேட்டில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதே ஒரு ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு என்ன செய்யும் ஜெனரேட் பண்ணி தரும். நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து ரிவ்யூ பார்த்துட்டு அதில் இருக்கிறதெல்லாம் சரியானு சொல்லிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்மிட் பண்ணால் ஈஸி. நீங்கள் ஃபுல்லாக வந்து டைப் பண்ண தேவையில்லை. ChatGPT ஹெல்ப்போட ஒரு ஃபார்மேட் ஆக்சுவல் ஃபார்மேட் உள்ள ஒரு ஃபீட்பேக் ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஒரு மெயில் ஒன்று ரைட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னா நீட் டு ரைட் திஸ் ஃபீட்பேக். ஸோ மெயிலில் நீங்கள் செட் பண்ணால் மெயில் ஃபார்மேட்டுக்கும் உங்களுக்கு என்ன செய்யும் வந்து அந்த லெட்டரை வந்து மெயில் ஃபார்மேட்டுக்கு மாற்றி தரும். ஸோ நீங்கள் அந்த ஃபீட்பேக்கை மெயில் மூலமும் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ஈஸி வே. இல்லாட்டிக்கும் நீங்கள் வந்து ஃபீட்பேக் அதுக்கு செப்பரேட்டான ஒரு டைம் அண்ட் வந்து மெயில் பண்ணுறதுக்கு செப்பரேட்டான டைமை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ChatGPT ஹெல்ப்போடு நீங்கள் ஈஸியாக கரிக்குலம் ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாம் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, மார்க்கிங் ஸ்கீம் ப்ரிப்பேர் பண்ணுறது, லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுறது, லெக்சர் ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து அன்லிமிட்டெட் பேக்கேஜாக நீங்கள் வந்து ChatGPT ஒரு டீச்சராக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் டீச்சராக இருந்தால் கூட ChatGPT யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட டீச்சிங் வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட நாலேஜை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறதா மட்டும் இருக்கும். நீங்கள் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தெரிஞ்சவங்களும் சில விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்குது. அந்த விஷயங்களை வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.